ஆயுத எழுத்து நீட்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. அரசியல் பரபரப்புகளுக்கு சற்றும் பஞ்சம் இல்லாமல் ஆர்கே நகர் இடைத்தேர்தலை நோக்கி தமிழக அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கதை நம்ம பார்க்கிறோம். திமுகவுடைய வேட்பாளர் யார் என்பதற்கான நேர்காணல் நிறைவடைந்திருக்கிறது. நாளை முடிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுல தீபா ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறார். அதிமுகவுடைய வேட்பாளர் யார்? தேமுதிக கூட ஒரு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது. இதுல மக்கள் நல கூட்டணியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது? திரு ஸ்டாலின் அவர்கள் ஆதரவை கோரியிருந்தார். அந்த ஆதரவை அளிக்க போகிறார்களா அல்லது அவர்கள் மற்றும் ஒரு வேட்பாளரை களமிறக்க போகிறார்களா? இந்த விஷயங்கள் குறித்து, இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறித்து தான் விரிவாக இந்த ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், அதிமுகவின் செய்தி தொடர்பாளர். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல ஆர்கே நகர் தொகுதியின் வாக்காளராக இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரி அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு வன்னி அரசு அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு திருச்சி வேலுசாமி அவர்களும் நம்மிடையே தொடர்கிறார். உங்களை மீண்டும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு செல்வராஜ் அவர்கிட்ட தொடங்கலான்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அப்படின்றது ஜெயலலிதா அவர்கள் போட்டிட்டு இருந்த அவர்களுடைய தொகுதி அப்படின்னும் போது ஒரு கூடுதல் முக்கியத்துவத்துடன், அதோடு தற்போதைய அரசியல் சூழ்நிலை கருதி ஒரு கூடுதல் முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகளே மூன்றாக பிளந்திருக்கிறதோ அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. திரு ஓபிஎஸ் அவர்கள் தனியாக இருக்கிறாரு, தீபா அவர்கள் தனியாக போட்டிடுறாங்க, உங்களுடைய வேட்பாளர் தனியாக இருக்க போறாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் மற்ற கட்சிகளுடைய ஆதரவும் கூட இன்னைக்கு கேட்டிருக்கிறார். அப்போ உங்களுடைய வாக்குகள் பிரிந்து அவர்களுடைய மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றிணையும் போது உங்களுக்கு ஒரு பின்னடைவா நீங்க பார்க்கலையா? அதாவது எங்க கட்சி உடையவே இல்லை. அண்ணா திமுக என்கிற இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் செயல்படுத்திய இயக்கம், அந்த 1.5 கோடி தொண்டர்கள் அப்படியே இருக்கிறார்கள். ஒரு சிலர் திமுகவிலிருந்து மதிமுக வைகோவை வெளியேற்றினாங்க. அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம் நடத்துகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அவங்க வெளியேற்றினாங்க. அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி திமுகங்கிற பேரில் யாரும் இன்னொருத்தர் நடத்த முடியாது. அது மாதிரி அண்ணா திமுகங்கிற பேரில் அண்ணா திமுக ஒரே இயக்கம் தான் இருக்கிறது. அதனால வேற அவங்க பிரியம் யார் வேணா வெளியே நீங்க கிளைம் பண்ணலாம். ஆஃப் கோர்ஸ் அது எலெக்ஷன் கமிஷன்ல இருக்க அவங்க முடிவு எடுக்கட்டும். அது இயக்கம் நீங்க தான் நீங்க கிளைம் பண்ணலாம். நான் கேட்கக்கூடியது, திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு வேட்பாளர் இன்னைக்கு போட்டார்னா அவர் பெறக்கூடிய வாக்குகள் அதிமுகவுடைய வாக்குகள் தான் அங்க போகுது. தீபா அவர்கள் தேர்தலில் போட்டிடுறாங்கன்னா அதிமுகவுடைய வாக்குகளை தான் அவங்க பிரிக்க போறாங்க. அப்போ உங்களுக்கு அது பின்னாடிவா நீங்க பார்க்கலையா? தீபா அவர்களை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. காரணம் என்ன, அவங்க பிரியம், அவங்க ஏதாவது தனியாக நிற்கிறாங்க, அவங்க பண்ணுறாங்க, அவங்க காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று சொல்கிறாங்க. அவங்க அம்மாவை பற்றி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் கேட்கும்போது சொல்கிறாங்க, பேரறிஞர் அண்ணாவும் கலைஞருடைய கலைஞருடைய கொள்கையை பின்பற்றி அதையே முன்னெடுத்து செல்வேன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன கொள்கைன்னு எங்களுக்கு தெரியாது. தேர்தலில் என்ன போட்டியிட விடாமல் நான் மிரட்டப்படுகிறேன், அச்சுறுத்தப்படுகிறேன். யார் மிரட்டுறாங்க? நான் ஒரே நிமிஷம், யார் மிரட்டுறாங்கன்னு சொல்லுங்களேன் தைரியமா. இந்த மாதிரி மிரட்டுறாங்க, இந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அவங்கள முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக அவங்க எதையாவது ஒன்று சொல்கிறாங்க. நாங்கள் யாரையும் மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை, யாரையும் விலைக்கு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, யாருக்கிட்ட போய் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மக்களை நம்புகிறோம், மக்களோட வாக்களிப்பாளர் நம்புறோம். அவங்க சொல்றது உங்களை இல்ல அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய செய்தி தொடர்பாளர் திரு முன்னாள் அமைச்சர் அவர் என்ன சொன்னாரு? விளக்கம் என்ன சொன்னார் அவரு? நான் சொல்றதுவே தான் சொன்னார். யார் மிரட்டினா, யார் உங்களை வற்புறுத்தினா, யார் துன்புறுத்தினா, யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்தா அது தைரியமா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்னாரு. அதனால அவங்க பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அவங்கள குற்றம் சொல்லவில்லை. அவர்களும் தேர்தலை சந்திக்கிட்டு பார்ப்போம். அதனால தேர்தலை பொறுத்தவரை இந்த தேர்தல் அதிமுகவில் உள்ள இந்த குழப்பமான நிலைகளை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு முடிவு கட்டுகிற தேர்தலாக இருக்கும். அதிமுக நிச்சயமா வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்குது. மக்களுக்கு நாங்கள் சேவை செஞ்சிருக்கிறோம், மக்களை நம்புறோம், மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பது நம்பிக்கை உள்ளது ஒன்று. திமுகவை பொறுத்தவரை எல்லா கட்சியும் சொல்கிறாங்க. திமுக செயல் தலைவர் சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் கட்சி பிரகாசமாக வெற்றி இருக்குன்னு. எதுக்கு எல்லா கட்சி கலைப்பு கொடுக்குறீங்க? எல்லா கட்சியும் கூப்பிட தோல்வி பயம் தானே. தைரியமாக நில்லுங்களே. அந்த துணிச்சல் இல்லாத ஒரு கட்சி நீங்க எல்லாரும் கூப்பிடுறீங்க. இன்னைக்கு கூப்பிடுறீங்களே, போன சட்டமன்ற தேர்தல் இதே மக்கள் நல கூட்டணி எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணீங்க, யாரையெல்லாம் என்னெல்லாம் பேசுனீங்க, இன்னைக்கு ஏன் கூப்பிடுறீங்க? ரைட். நான் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட அந்த விஷயத்தை எடுத்துட்டு போறேன். திரு வேலுசாமி, உங்ககிட்ட தான் திரு செல்வராஜ் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு தான் உங்ககிட்ட நான் பதில் எதிர்பார்க்கிறேன். தற்போது முன்னாடி சில பிரஸ் மீட்ல எல்லாம் பேட்டி கொடுக்கும் போதெல்லாம் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார், இந்த தொகுதியில திமுக ஜெயிக்கும், அதற்கான பிரகாசமான
அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆதரிக்கிறது, IUML ஆதரவு எல்லாம் ஏற்கனவே இருக்கும்போது நான் முன்னாடி குறிப்பிட்டது போல அதிமுகவுடைய வாக்குகளும் கூட தற்போது பிளந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில மற்ற கட்சிகளுடைய ஆதரவு பெற வேண்டிய அவசியம் என்ன வந்தது? மிகப்பெரிய வெற்றியை கிடைக்க வேண்டும்தான். ஒரு அரசியல் கட்சி தேர்தல் நேரத்தில் எங்களை ஆதரிகள், நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம் அப்படின்னு கேட்பது ஒன்றும் தவறில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் RK நகர் தேர்தலில் காங்கிரஸ் திமுக இந்த கூட்டணியுடைய வாக்குகள் கொஞ்சமும் சிதறவில்லை. ஆனால் அதிமுக வாக்குகள் பல கூறாக சிதறி போய் கொண்டிருக்கிறது என்பது வெளிப்படையான உண்மை. இதில் காங்கிரஸ் திமுக வாக்குகள் மட்டும் அப்படியே நீடித்தால் கூட இந்த தேர்தலிலே உறுதியான வெற்றியை திமுகவுடைய வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தம். நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, அவங்க அவ்வளவு வீக்கா இருக்காங்க அப்படின்னா மற்ற கட்சிகள்கிட்ட போக வேண்டிய அவசியம் என்ன? அதாவது முழுக்க நிறைஞ்சவனுக்கு முக்காடு தேவையில்லைம்பாங்க. தோத்தே போயிருவோம் கூட யாரையும் கேட்க வேணாம். ஜெயிச்சிருவோம் இருந்தா கூட மற்றவங்க ஆதரவை பணிவோடு கேட்பது ஒரு அரசியல் ஒரு நாகரிகம். அது ஒன்று குற்றம் அல்ல. எங்களுடைய வாக்குகள் அப்படியே இருக்கு. அந்த வாக்குகளை மேற்கொண்டும் அதிகப்படுத்துவதற்கு ஆதரவு கேட்கிறோம். இது ஒரு தோல்வி பயம்னு திரு செல்வராஜ் குற்றம் சாட்டுறாரு. அவருடைய மனசுல இருக்கிறத அவர் சொல்றார். தோல்வி பயம் அவருக்கா திமுக காங்கிரஸ் அணிக்கா அது உலகத்துக்கே தெரியும். அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் தோல்வி பயம் இல்லை என்றால் துணிச்சலாக தேர்தலை சந்தித்து அவர் வெற்றி அடைந்தால் அவர் வெற்றிக்கு நாங்கள் வாழ்த்து கூட சொல்றோம், அது வேற. ஆனா இந்த தேர்தலில் எதிர்கால வரப்போற தேர்தலில் காங்கிரஸ் திமுக சார்பில் எவரை நிறுத்தி வைத்தாலும் அவர் வெற்றி யாராலும் தடுக்க முடியாத உறுதியான வெற்றியாக அமையும் என்பதை சாதாரண பாமரன் கூட இன்றைக்கு தமிழகத்திலே தெரிந்து வைத்திருக்கிறார். அதுதான் யதார்த்தம். இல்ல, நீங்க உங்களுடைய கூடுதலான வெற்றிக்காக நீங்க ஆதரவு கேட்கிறதா சொல்றீங்க. மற்ற கட்சிகள் அவர்களுடைய வேட்பாளரை ஃபீல் பண்ணாம உங்களுக்கு ஏன் அவங்க ஆதரவு தரணும்? உங்களுக்கு அதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கலாம், அவங்களுக்கு அதுல என்ன அட்வான்டேஜ் இருக்கு? உரிமை இல்ல, அதாவது கேட்பது எங்களுடைய கடமை, ஆதரவு தருவதும் தராததும் அவருடைய உரிமை. எங்களுக்கு இருக்கிற ஓட்டே ஜெயிச்சிருவோம். ஆனாலும் இந்த தேர்தலில் இன்னும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர்களும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, அதை போல வெற்றி உறுதியாக தெரிந்தாலும் கூட மற்றவரிடம் பணிவோடு எங்களுக்கு ஆதரவு வேண்டும் என்று கேட்பது தவறொன்றும் இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். திரு செல்வராஜ் குறுக்கிடு. அவர் வேல்சாமன் சொன்னாரு, எல்லா கட்சிகளுக்கும் மக்கள் நல கூட்டணி, எல்லா கட்சிகளுக்கும் அவங்களுக்கு கொள்கை, அவங்களுக்கு மக்களுக்கு என்ன செய்யணும் எல்லாருக்கும் இருக்கு. அவங்களாக மனமும் இந்த கட்சியை நம்ம ஆதரிக்கலாம், இந்த கட்சியை ஏற்றுக்கலாம், இந்த கட்சியோட துணை நின்று நம்ம உதயம் பண்ணலான்னு நினைச்சாதான் முடியும் ஒழிய, நீங்கள் வழியே போய் ஒருத்தர் வாங்கன்னு கூப்பிடுறா தோல்வி பயம் தானே, வேற என்ன பயம்? நீங்கள் வழியில் போகும்போது சும்மா ஒருத்தர் பாருங்க பாட்டு பாடிட்டு போகிற கூட துணைக்கு இருக்கிறோம். நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியும் மதிக்கிறோம். எங்களுக்கு பொது எதிரி திமுக தான். பாக்கி எல்லா கட்சியும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், எல்லா கட்சியோட மதிக்கிறோம், எல்லா கட்சியோட பண்பாடோட பழகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு இருக்கு, மக்களுடைய ஆதரவு இருக்கு. அண்ணன் சொல்ற மாதிரி இல்லை, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏப்ரல் 12ஆம் தேதிக்கு அப்புறம் யார் வெற்றி பெறாங்கன்னு பார்ப்போம், மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் யாருடைய செல்வாக்கு உயர்ந்திருக்குன்னு பார்ப்போம். பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்றீங்க. நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, முதல்ல ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிக்க விரும்புறேன். RK நகர் தேர்தலில் மக்கள் நல கூட்டணி போட்டியிடுகிறதா? நேற்றைக்கும் இன்றைக்கும் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அவர்களும் தோழர் GR அவர்களும் முத்தரசன் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போட்டியிடுவது அல்லது ஆதரவு கொடுப்பது என்பது குறித்து அவர்கள் முதல்ல என்னுடைய நினைவு சரியா இருந்தா முதல்ல திரு GR அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் சொன்னது கூட நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு. இப்போ அந்த நிலையில ஒரு பின்னடைவு ஏற்பட்டு மறுபரிசீலனை பண்ணி பின்னடைவு இல்ல. இப்போ என்னன்னா, ஒரு RK நகர் தொகுதி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதி. அதாவது ஊழல் குற்றச்சாட்டில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட ஒரு முதல்வருடைய தொகுதி அது. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு, செகண்ட் அக்யூஸ்டு. ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு ஜெயலலிதா கன்விக்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் அக்யூஸ்டு சசிகலா அவர்கள் கன்விக்ட் ஆகிட்டாங்க. மூன்றாவது எல்லாருமே கன்விக்ட் ஆனவங்க தான். அந்த தொகுதி இன்றைக்கி அதிமுகவினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு முதல்வராக இருக்கிற ஒரு தொகுதி. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தொகுதியை இன்றைக்கி இடைத்தேர்தல் வரும்பொழுது தமிழகத்தில் இருக்கிற அவ்வளவு உரிமை பிரச்சனைகள் இருக்குது. அவ்வளவு இன்றைக்கி நமக்கு தேவையான பிரச்சனைகள் அவ்வளோ இருக்கிறது. அப்போ இந்த RK நகர் தொகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுது. ஏன் முக்கியத்துவம் வாய்ந்த தொகுதியாக பார்க்கப்படுதுன்னா,
இந்த ஊழல் குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட முதல்வருடைய தொகுதியாக இருக்குது. அப்போ அந்த தொகுதியை நம்ம வந்து எப்படி அதை வந்து வீழ்த்திட்டு நம்ம வந்து எப்படி எடுக்கணும், மக்களுடைய நலன் கருதி மக்களுடைய என்ன ஓட்டத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அவங்க போட்டியிடல. அதுதான் சொல்றேன். ஏன்னா அதுதான் சொல்றேன், அவங்க வந்து ஒரு தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியுடைய தொகுதி அது. அந்த தொகுதி இன்னைக்கு வந்து மீண்டும் வந்து வெளியில வந்து இன்னைக்கு ஒரு இடைத்தேர்தலில் நிக்குது அப்படின்னா அப்ப அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. போட்டியிடாமல் திமுகவுக்கு ஆதரவளிப்பதற்கான வாய்ப்பும் திறந்தே இல்லை. அதாவது நாங்க வந்து ஏற்கனவே போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்ட. இப்ப ரெண்டாவது என்னன்னா, ஒரு மரியாதைக்குரிய திமுகவுடைய செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதையும் நாங்க வச்சிருக்கோம், அதையும் முன்ன வச்சிருக்கிறோம். வந்து நாங்க வந்து ஆதரவு கொடுக்கிறோம். பரிசீலனையில இருக்குங்கிறதே எனக்கு ஒரு கேள்வி ஆகுது. ஏன்னா திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இந்த 4 கட்சிகளுக்குமே நாங்க மாற்றுன்னு சொல்லி கிளம்பிறங்கியது மக்கள் ஒண்ணுல போய்கிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ண கொஞ்சம் நான் வரேன் அப்படின்னா நாங்க வெயிட் பண்ணி கூட்டு போறதுக்கான உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம்ல. அது போலதான் தெளிவா உங்களுடைய செயல் திட்டத்திலே இருந்தது இந்த 4 கட்சிகளும் எண்ணிக்கை கிடையாதுன்னு சொல்லி. அப்போ இந்த 4 கட்சிகள்ல ஒரு கட்சி இப்ப பரிசீலனைக்குள்ள வந்திருக்குன்னா இல்ல, நாங்க ஒன்னும் அறிவிக்கலாம். அதான் சொன்னேன், நான் இந்த இதெல்லாம் சுத்தி வளைச்சு இதை பேசுறோம். இன்னைக்கு இடைத்தேர்தல் தொடர்பா வந்து வெறுமனே அதுல ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக பேசல, நாங்க போட்டியிடுறோம் அப்படிங்கிறதுக்காக பேசல. ஆனா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய சூழல் எவ்வளவு மோசமா இருக்கு, மீனவர் படுகொலை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் இன்னைக்கு ஒரு அரசியல் வேக்யூம் இருக்குன்னு கருதப்படுதுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் சர்ச்சை, இதுல வந்து அடுத்து திமுக நிக்கிறாங்க, இப்படி பல்வேறு கட்சிகள் இப்போ இந்த ஆர்கே நகர் தேர்தலே பலமுனை போட்டின்னு சொல்லப்படுதுன்னா, இந்த தருணத்துல தானே மாற்றுன்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அணி இன்னும் முன் வந்து தங்களுடைய வேட்பாளரை பேசுறோம். இன்னைக்கு அதுதான் பேசுறோம். தமிழகத்தினுடைய சூழல், தமிழகத்துடைய மாநில உரிமைகள் தொடர்பா அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாங்க, எங்களுடைய தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு நெடுவாசல் போராட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்கள் வந்து மீனவர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் ஆளுகின்ற அதிமுகவுக்கு எந்த பொறுப்பும் இல்லாமல் அவர்கள் சும்மா அதை வந்து ஒரு அதில் இக்னோர் பண்ணிட்டு போகிற மாதிரியான ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பெரிய அவங்களோட மாநில அரசோட வாக்குறுதி ஏற்று தான் அவங்க வந்து ஜல்லிக்கட்டுல சட்டம் கொண்டு வந்தாங்க. மாநில அரசினுடைய வாக்குறுதி ரைட் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் நெடுவாசல்ல இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற வாபஸ் வாங்கிட்டாங்க. 2 ஊர்ல தான் வாபஸ் வாங்கிருக்காங்க. 2 ஊர்ல வாபஸ் வாங்கிருக்காங்க. மற்ற 2 ஊர்ல வந்து இன்னும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க வந்து பேச்சுவார்த்தை அப்படிங்கிற நமக்கு முற்றிலுமாக ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து நிறுத்தப்பட்டு விட்டதுன்னு ஒண்ணும் இல்லை. நான் என்ன கேட்கிறேன், நான் வந்து எங்களுடைய மக்கள் நல கூட்டணி வந்து இதெல்லாம் சுத்தி தான் நாங்க பேசுறோம். ஒருமனே வந்து மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுக்காக நாங்க வந்து அதை பேசல. மக்கள் நல கூட்டணியினுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது தமிழர்களுடைய உரிமை தொடர்பா, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து தொகுதி பிரச்சனைகள் இருக்கு. தொகுதியில் வந்து நீங்க வந்து மறைந்த முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த போது நடைமுறைப்படுத்த முடியாத செயல் திட்டங்களே இருக்கு. கல்லூரி தொடங்கணும்னு சொன்ன திட்டமே இன்னும் கல்லூரியை தொடங்காம இருக்காங்க. அப்ப அதை பத்தி எல்லாம் என்ன இருக்கு? அப்ப எல்லாத்தையும் பத்தி பேசணும்ல. லிங்கேஸ்வரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, ஆர்கே நகர் தொகுதியுடைய வாக்காளரா இருக்கீங்க, நீங்க மோஸ்ட் வாண்டட் பர்சன் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு கூட சொல்லலாம். இடைத்தேர்தல் அப்படின்னாலே பொதுவா ஒரு ஆளுங்கட்சிக்கு சாதகமா போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையை நம்ம கடந்த 91க்கு அப்புறம் கிட்டத்தட்ட தொடர்ந்து அப்படிதான் பார்த்துட்டு வரோம். இந்த ஒரு இடைத்தேர்தலும் அதே மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆர்கே நகர் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது மாதிரியான சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது ஆர்கே நகர் மக்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஏடிஎம்கேவோட பெரிய என்ன சொல்றது கோட்டை அப்படின்ற ஒரு இருந்த ஒரு அப்படிதான் இருந்தது தொகுதி 91க்கு பிறகு கிட்டத்தட்ட. ஆனா இப்ப வந்து மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க, கட்டிடம் ஸ்ட்ராங்கா இருக்குமா, அம்மா இல்லாதப்ப அந்த இடம் எப்படி இருக்கும், அதை ஃபில் பண்ணுறதுக்கு யார் இருக்கா? ஏன்னா இப்போ வரதா புயல் வந்தப்பவும் சரி, எங்களுக்கு இப்போ குடிநீர் வசதியும் சரி, ஒரு என்ன சொல்கிறது, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா சாக்கடை தண்ணி வந்துச்சு, இன்றைக்கு வந்து சொட்டா தண்ணி வருது பைப்பை திறந்தா, நெக்ஸ்ட் வீக் தண்ணி வருமா வராதா, இதுவே எங்களுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகி போச்சு. இது மட்டும் இல்லை, எங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் இப்போ வேண்டாம், எலெக்ஷனே வேண்டாம், ஏற்கனவே இடைத்தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகளே நிறைவேற்ற முடியாத பட்சத்தில் புது தேர்தல் இந்த எலெக்ஷன்ல ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. இப்ப பாத்தீங்கன்னா நாங்களாம் அம்மா ஜெயிச்சு வந்தப்ப நாங்களாம் அவங்களோட செல்ல குழந்தைகள், அம்மாவோட செல்ல பிள்ளைகள் அப்படின்லாம் நாங்க சொல்லி பெருமைப்பட்டோம். ஆனா இப்போ எங்களோட வாக்குகள் யாருக்கு, நம்மளை யாரு இப்ப மீட்டெடுக்க போறா,
நம்ம தொகுதிக்கு யார் வந்தா ஒரே கொலாப்ஸான சூழ்நிலை தான் எங்க தொகுதியில் இப்போதைக்கு இருக்கு. ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. இப்போ இந்த தேர்தலில் இப்போ அதிமுக அப்படின்னே பார்க்கும்போது கூட 3 பிரிவுகளா இப்போ தீபா அவர்கள் போட்டிடுறாங்க, அநேகமா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி சார்பா போட்டிடுவாங்க, இவர்களுடைய அணி அதிமுகவுடைய சார்பாகவும் போட்டிடுவாங்க. அப்போ அந்த ஒரு குழப்பத்துல அங்க இருக்கிற மக்கள் எப்படி பாக்குறாங்க? இதுல தீபா அவர்களுக்கான ஒரு ஆதரவு அப்படிங்கறதெல்லாம் இருக்கா? அங்க மக்களோட பார்வை என்னன்னா அவங்களுக்கு யார் நல்லது செய்வா, இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோன்னா அந்த ஸ்டெப் யார் கிளியராக செய்வா. இப்போ நம்ம வாக்கு கேட்டு வரும்போது அவங்களோட கண்டிப்பாக அவங்களோட ஸ்பெஷல் என்ன, அவங்க நம்மளுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னு மக்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு தான் மக்களோட ஓட்டு முக்கால்வாசி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சின்ன சின்ன பிரச்சனைகளை அப்படின்னு பார்க்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவங்க நாங்கள் தான் உங்களுக்கு பல திட்டத்தை கொண்டு வந்து தருவோம் அப்படின்ற ஒரு பார்வையை கூட சொல்லுவாங்க. அப்போ அதற்கான பார்வை எப்படியா இருக்கும்? கம்பல்சரி அதெல்லாம் இருந்துச்சு. பட் இப்போ அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எங்கள் தொகுதியில் எதுவுமே கிடையாது. நாங்களும் தொகுதியில் இருக்கிறோம், ஓட்டு போடுறோம், அந்த இதில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோமே தவிர எங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே நாங்களே சுயேட்சையாக நாங்களே மக்களே. இப்போ வருதா புயல் வந்தப்பெல்லாம் பொதுநல சேவைகளோட ரொம்ப மக்கள் அவங்களுக்கு வருதா புயல் போதெல்லாம் திரு பன்னீர்செல்வம் அவர்கள்லாம் சிறப்பாக நிறைய அமைச்சர்கள் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள்லாம் இருந்தது. அதெல்லாம் நீங்க இருக்கு அந்த களம் வந்து எங்க ஏரியாவா இல்லாம கூட போயிருக்கலாம். நீங்க சொல்றீங்க உங்களோட தொகுதியில அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு நல்லா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ இதுக்கான ஒரு ரைட் ஆல்டர்னேட்டிவா நீங்க திமுகவை பாக்குறீங்களா உங்களுடைய தொகுதிக்கு? அப்படியெல்லாம் நாங்க யாரையுமே குறிப்பிட்டு நாங்க பார்க்கல. எங்களுக்கு யார் நல்லது செய்வா, அதாவது ஒரு இயல்பான பார்வைக்குள்ள நீங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவீங்களான்னு நான் கேட்கல, ஜஸ்ட் ஒரு பார்வை ரீதியா கேட்கிறேன். இப்போ ஜெயலலிதா அவர்கள் இல்ல அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய இடம் காலியா இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ அவங்களுக்கான ரீப்ளேஸ்மெண்டா நீங்க யாரை பாக்குறீங்க? திமுக ஒரு ரைட் சாய்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா, இல்ல தீபா அவர்கள் நினைக்கிறீங்களா, பன்னீர்செல்வம் அவர்கள் அணிய அவர்களுக்கான ஒரு ஆதரவு நீங்க பாக்குறீங்களா? உங்களோட ஜஸ்ட் ஒரு பார்வையா தான் கேட்கிறேன். மக்கள் மத்தியில இந்த கேள்வி அப்படியே கேள்விக்குறியாவே இருக்கு, டோட்டலா பிளாங்கா இருக்கு. இன்னும் டிசைட் பண்ணல. நீங்களும் இன்னும் டிசைட் பண்ணல. ரியலி ஓகே, பிளாங்கா இருக்குது. யாரு நெக்ஸ்ட் யாரு, அந்த கொஸ்டின் மார்க் எங்களுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்குது. ரைட். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். சகோதரி சொன்னதை கேட்டிருப்பீங்க, ஒரு முதலமைச்சர் இருந்த தொகுதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவங்க எவ்வளவோ விஷயங்களை எவ்வளவோ பெரிய எதிர்பார்ப்புகளை வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா எங்களுக்கு இன்னைக்கு குடிநீருக்கு கூட அவ்வளோ பெரிய ப்ராப்ளமா இருக்கு அந்த தொகுதியில அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா, எதை முன்னிறுத்தி ஆர்கே நகர் மக்கள்கிட்ட வாக்கு கேட்க போகுது அதிமுக? அதாவது பொதுவாகவே குடிநீருங்கிறது 140 ஆண்டு காலம் இல்லாத ஒரு வறட்சி, மழை இல்லாமல் சென்னை மட்டும் இல்லை எல்லா ஊர்லேயும் தண்ணி பிரச்சனை. அதுக்கு 1100 கோடி ரூபா ஒதுக்கி எல்லா இடத்துலையும் அந்த வேலை செஞ்சுட்ருக்கோம். இந்த ஆர்கே நகருக்கு மட்டும் இல்லை, சென்னை வாழ் மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை இருந்தப்போ 2001 ஆட்சியில் 2006 வரைக்கும் இருக்கும்போது அம்மா தான் 1.5 வருஷ காலத்துக்குள்ளே ஒரு போர்க்கால அடிப்படையில் வீராண திட்டத்தை கொண்டு வந்து குடிநீர் கொண்டு வந்தாங்க. அதை அவங்க மறுக்க முடியாது. இவங்களும் அம்மா மேலே ரொம்ப செல்லமாக இருந்தவங்க, செல்ல பிள்ளையாக இருந்தவங்க தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க எதிர்பார்க்கறது யார் இந்த தொகுதிக்கு ஒழுங்காக செய்வாங்க, நல்லது பண்ணுவாங்க, ஒழுங்காக பண்ணால் அவங்கள ஆதரிப்போங்கிறாங்க. அந்த அடிப்படையில் என்னுடைய சகோதரி சொன்ன கருத்துக்கு இணையா அம்மா அவர்கள் மாதிரி செய்ய முடியாட்டி அம்மாவுடைய திட்டங்களை நிச்சயம் இந்த ஆட்சி செய்யும், கொண்டு வரும், அதை செயல்படுத்துவோம். 91ல இருந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அதிமுக வெற்றி பெற்ற தொகுதியா ஆர்கே நகர் இருந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 96ல அந்த வேவ் எலெக்ஷன்ல இருந்தது, அது நீங்களா? 96 நீங்களா? அத்தனை எலெக்ஷன்லயும் அதிமுகவை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்கள் தொடர்ந்து எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லன்னு சொல்றார்களே. அதிமுக என்ன எதை முன்னிறுத்த போகுது? 2 முறை அம்மா இடைத்தேர்தலையும் பொது தேர்தலையும் தேர்ந்தெடுத்த மக்கள் அந்த அன்பான மக்கள். அதனால அவங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஆர்கே நகர்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஒரு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் ஆர்கே நகர்ல ஒரு ஐடி நிறுவனம் இருக்கிறதா, அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான இடங்கள் இருக்கிறதா? ஆர்கே நகர்ல நம்ம என்ன ஆர்கே நகர்ல நம்ம ஊர்ல இருக்கிற கிராமம் மாதிரி ஒரு நகரத்துல ஐடி கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி தான் ஐடி எல்லா இடத்துல வைக்கிறாங்க. அது ஒதுக்குப்புறமா நல்லா வருந்தவங்க ராஜீவ்காந்தி சாலை இருக்கு, நிறைய இட வசதி இருக்கு, அவங்களுடைய தேவைக்கான இடத்த பார்ப்பாங்க. அதனால தொழில் ரீதியாக அங்கே செய்யணும். கல்லூரி ஆரம்பிக்கிறதுக்கு அம்மா இது பண்ணாங்க, அவங்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம், செய்யாம இல்லை. சொன்ன கோரிக்கைகளை பூரா நிறைவேற்றுறதுங்கிறது 1 வருஷம் கூட ஆகலை, செய்ய முடியாது. இனி 4 வருஷம் இருக்கு, நிச்சயமா செய்ய போறோம். அந்த மக்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும். மக்கள் இன்னைக்கு 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு அந்த எங்கள் சகோதரியே கேளுங்க, 18லேருந்து 25 வயசு இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளம் பெண்கள் அத்தனை பேரும் அம்மாவுடைய ஆட்சியில் திட்டங்களை அனுபவித்தவங்க தான். அதனால் நிச்சயமாக மக்கள் அதிமுக ஓட்டு போடுவாங்க. அவங்க சொல்கிற குறைபாடுகளை நிவர்த்தி செய்யறதுக்கு முழுமையாக நாங்கள் மனசாட்சிப்படி வேலை செய்யறதுக்கு உறுதியாக இருக்கிறோம்னு சொல்கிறோம். ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கு கூட தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க,
ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்காமல் எதிர்ப்பாக போனால் கூட அந்த வாக்கு திமுகவுக்கு போகாதுன்னு. அதனால் வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து அதிமுகவோட செயல்பாடு என்னன்னு எதிர்பார்க்குறாங்களே திமுகவுக்கு ஓட்டு போகணும்னு யாரும் நினைக்கல. அதனால நிச்சயமா நாங்கள் இருக்கு. நான் திரு வேலுச்சாமி அவர்கள்ட்ட அதை எடுத்துட்டு போலான்னு நினைக்கிறேன். திமுக காங்கிரஸ் கூட்டணியுடைய அந்த வேட்பாளர், திமுகவுடைய வேட்பாளரை ஒரு புது வேட்பாளரா மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட சொல்றாரு, அது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், வேற எந்த கட்சியுடைய ஆதரவு இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லி. சோ ஒரு காமன் கேண்டிடேட் அதிமுக வேட்பாளருக்கு எதிரான ஒரு பொது வேட்பாளர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? கடந்த முறை எங்களுடைய கூட்டணியிலே அந்த தொகுதியிலே போட்டியிட்டது திமுக. எஸ். அந்த அடிப்படையில் நாங்கள் திமுக வேட்பாளரை ஆதரிப்பதற்கு நாங்கள் முடிவு செய்து அறிவித்து விட்டோம். எஸ். யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பதற்கான முன்னுரிமை யாரை சொல்ல வேண்டும் என்பது திமுக தலைமை எடுக்க வேண்டியதை ஒழிய நாங்கள் இன்னாரைத்தான் போட வேண்டும் என்று நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களிடம் ஆலோசனை கேட்டால் எங்களுக்கு தெரிந்ததை சொல்லுவோம். இன்றைக்கு இருக்கிற யதார்த்த நிலைமை நான் முதலிலே சொன்னதை போல காங்கிரஸ் திமுகவுக்கு புதிய ஓட்டு வருகிறதா வரவில்லையா? கடந்த தேர்தலில் வாங்கி வாக்குகளை பெற்றாலே இந்த இடைத்தேர்தலில் உறுதியான வெற்றியை இது கிடைக்கப் போகிறது. அந்த வெற்றியை பிரம்மாண்டமான வெற்றியாக மாற்றுவதற்கு தான் புதிய வாக்காளர்களை மற்ற சின்ன கட்சிகளிலிருந்து நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த தேர்தல் அடுத்து தமிழகத்திலே அரசியலில் ஒரு புதிய மாற்றத்திற்கான துவக்கமாக அது அமையும். உள்ளாட்சி தேர்தலிலே அது தெளிவாக மக்களுக்கும் உலகத்திற்கும் புரிகின்ற வகையில் உருவாகும். அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. நாங்கள் வெற்றி அடைவோம். ஓகே, மீண்டும் சில கிளாரிபிகேஷன்ஸ் தான் உங்ககிட்ட பெற விரும்புறேன். இன்னைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்போது கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், வேற எந்த கட்சி வேணாலும் ஆதரவு கொடுத்தாலும் நாங்க ஏற்கிறோம் சொல்றாரு. அந்த விஷயம் பாஜகவிற்கும் பொருந்துமா? பாஜக அவர் சொல்லலையே. எந்த கட்சி கொடுத்தாலும்னா அப்போ பாஜக, பாமக, மதிமுக. ஏங்க நீங்க முன்னால நீங்க தான் சொன்னீங்க பாஜகவுடைய அடுத்த இலக்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறதுன்னு. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கட்சி அவங்க தேர்தல் நிக்கிறங்க போது அவங்க வருவாங்க நாங்க எதிர்பார்ப்போம். நாங்க எதிர்பார்க்கவே மாட்டோம். இல்ல அதான் அப்ப அந்த அழைப்பு அவர்களுக்கு பொருந்தாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? எதிர்பார்க்கிறதுக்கு அவர் எதிர்க்க மாட்டாரு. அந்த அழைப்பு அவர்களுக்கு பொருந்தாது. அவங்க ஆதரவு கொடுக்கிறேன்னு சொன்னா ஏன் கொடுக்கிறேன்னு கேட்க முடியும்? இல்லங்க, இன்னைக்கு திமுகவுடைய செயல் தலைவர் ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு. அதுல ஏற்கனவே கம்யூனிஸ்டுகள்னு அவர் குறிப்பிட்டு சொன்னதுனால நம்ம மக்கள் நல கூட்டணியே புரிஞ்சுக்கிறோம். அதை தாண்டி எந்த கட்சியாக இருந்தாலும் அப்படின்னு அவர் சொல்லும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமான அழைப்பா அப்படின்னு கேக்குறேன். அண்ணா திமுகவே ஆதரிக்கிறேன்னு சொல்லி தேர்தல் அவருடைய வேட்பாளர்களை நிறுத்தாம போனா அதையும் ஆதரிப்போம். எங்களை ஆதரவு கொடுங்கன்னு கேட்கறது என்னங்க தப்பு? யார் வேணாலும் ஆதரிக்கட்டும். ஆனால் நாங்கள் இந்த கூட்டணி இதுதான் தெளிவுபடுத்திட்டோம். காங்கிரஸும் திமுகவும் கூட்டணியில் இருக்கீங்க. அப்ப பாஜக ஏன் அண்ணா திமுக வந்தா கூட நாங்க ஆதரவை ஏற்றுக்கொள்வோம் சொல்றது வந்து தேர்தல் வெற்றிக்காக யாருடைய ஆதரவு வேணாலும் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கா? ஆதரவு யாரு வேணாலும் தரலாம், கேட்கறது தவறு இல்ல. தருவதும் தராததும் மற்றவருடைய விருப்பம். நீங்களே நாளைக்கு அங்க வந்து ஆதரவு தெரிஞ்சு நீங்க பிரச்சாரம் பண்ணா நீங்க ஏன் வந்து நீங்க கேட்க முடியுமா? எங்களுக்கு வெற்றிக்காக ஆதரவை கேட்கிறோம். தருபவர்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். தரவில்லை என்றால் அதற்காக வருத்தம் இல்லை. எங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. அது எங்களுக்கு இப்போதே தெரிந்து விட்டது. நான் திரு வன்னியரசு அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, திமுக இன்னைக்கு உங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க, பட் நீங்க அதை இன்னும் பரிசீலனை இருக்கு, முடிவெடுக்கல அப்படின்னு சொல்றீங்க. பட் அது திமுக வேட்பாளரா மற்ற வேட்பாளரா அப்படிங்கறத தாண்டி இன்றைய சூழ்நிலை கருதி, அரசியல் சூழ்நிலை கருதி ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னு அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் ஆர்கே நகர்ல தேவைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அது நான் கூட வந்து எங்களுடைய தலைவர் அவர்களை வந்து பொது வேட்பாளராக வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நானே கூட எழுதியிருந்தேன், என்னுடைய முகநூல் எழுதியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசியலில் இருக்கிறதுல ஒரு முதிர்ச்சியான தலைவர், ஒரு எளிமையான தலைவர், பழகுவதற்கு எல்லாரோடையும் வந்து இணக்கமாக போகிறது, அரவணைப்பு உள்ள தலைவர் அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் தமிழகத்தில் யாருன்னா எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தவிர வேறு யாரும் இல்லை அப்படிங்கிறத நான் எழுதியிருந்தோம். அப்போ அப்படி பொது வேட்பாளர் அறிவித்தா இன்றைக்கி வந்து இன்றைக்கி அண்ணன் வேலுச்சாமி இருக்கிறாரு, இவர் செல்வராஜன் இருக்கிறாரு, எல்லாருமே வந்து அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து அவங்க நேசிக்கிறவங்க தான், யாரும் வந்து மறுக்க போகிறதில்ல. ஆனால் கட்சி தேர்தல் வாக்கு அப்படிங்கும்போது வந்து இரோம் சர்மிளா எப்படி இன்றைக்கி வந்து நின்னாங்களோ அப்படி எங்களுடைய தலைவர் ஒரு போராளி தலைவராக நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கிற சூழலில் வெறும் 87 ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் வந்து எங்களுடைய வெற்றியை வந்து நாங்கள் வந்து பறி கொடுத்தோம்.
ஏன்னா அவ்வளவு வந்து எந்த இடத்துலையும் வந்து ஒரு அவர் மேலே வந்து ஒரு சின்ன குற்றச்சாட்டு சொல்லிட முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா ஒரு தமிழருடைய உரிமைக்காக தமிழருடைய வாழ்வுரிமைக்காக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது. தலைவர் இல்லை எங்களுடைய விருப்பம், அதாவது எங்களுடைய விருப்பம், எங்களுடைய தொண்டர்கள் விருப்பம், எங்கள் கட்சிக்காரங்களுடைய எல்லாருடையும் பேசிட்டு சொல்றாங்க. ஆனால் தலைவர் வந்து அதை மறுதளிச்சிட்டாரு. தலைவர் வந்து நாங்கள் பேசினோம், அவர்கிட்ட கேட்டோம், இல்லை அது வேணாம் அப்படிங்கிறத முடிச்சிட்டாரு. அப்போ நாங்கள் வந்து மக்கள் நல கூட்டணி சார்பாக யார் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பேசுகிறாங்க. மரியாதைக்குரிய ஜிஆர் அவர்கள் பேசுறாங்க, மரியாதைக்குரிய தோழர். இப்போ நீங்க ஒரு வேட்பாளரை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல மற்ற கட்சிகள்கிட்ட எல்லாம் நீங்க ஆதரவு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு புது வேட்பாளரா அவரை கன்வெர்ட் பண்ண நாங்க அப்படி அதையும் நாங்கள் முயற்சி எடுப்போம். நாங்கள் வந்து ஒரு மாற்று அரசியலில் தான் முன் வச்சு நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியை கொண்டு வந்தோம். அந்த மக்கள் நல கூட்டணி மாற்று அரசியல் இந்த கோட்பாட்டோட தான் நாங்கள் வந்து இந்த இடைத்தேர்தலை நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்படி நீங்க ஆதரவு கேட்டாலுமே கூட திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கிட்ட உங்களுடைய கொள்கைப்படி இங்க கேட்க மாட்டீங்க, விடுதலை சிறுத்தைகள் பாமக கிட்டயும் கேட்க மாட்டீங்க அப்படிங்கறதான் புரிதலா இருக்கிறது. அப்போ மிச்சம் இருக்கிறது யாருன்ற கேள்வி இருக்கு. அதாவது இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள்ட்ட ஆதரவு இல்ல ஒரு அதிருப்தி இருக்கு. நீங்க ஓபிஎஸ் இல்லை இவங்க அணி அப்படிலாம் நாங்கள் ஏன்னா எல்லாமே வந்து ஒரு குட்டைகள் உரிய மட்டைகள் தான். நான் வந்து அதில் வந்து எனக்கு எல்லாம் ஊழல்ல இருந்து திளைத்தவர்கள் தான். யாரும் வந்து மாற்று கருத்துக்களை யாரும் சொல்ல முடியாது. அது வாய்ப்பு இல்லை. சொல்றாங்க, அது வந்து வதந்திகளை சொல்லுவாங்க. நாங்கள் அதிமுகவை பொறுத்து அப்படி தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து உடனே வந்து வேறு ஆளை மாற்றுறது அப்படிங்கிறது மூலமாக வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல. இன்றைக்கி இருக்கிற மக்களுடைய பிரச்சனைகள் தமிழர் நான் இன்றைக்கி என்னென்னா இந்த ஒரு தேர்தல், இந்த இடைத்தேர்தல்னா அப்படி அது சாதாரணமாக எளிமையாக நாங்கள் கடந்து போக விரும்பலை. மக்களுடைய பிரச்சனைகள் இருக்குது, உரிமைகள் பிரச்சனைகள் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு ஐக்கனாக வச்சு நம்ம வந்து அடுத்த தேர்தலை நம்ம நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதுக்கு மக்களை நம்ம தயார்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அப்போ அதை ஒட்டியான பயணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த தேர்தலை பார்க்குறோம். பொது வேட்பாளர்ன்ற சப்ஜெக்ட்ல பேசிட்டு இருக்கும்போது கடந்த தேர்தலில் நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்திய திரு விஜயகாந்த் அவர்கள் இன்னைக்கு அங்கே ஒரு வேட்பாளரை போட்டிருக்காரு தேமுதிக சார்பா. அவருக்கு உங்களுடைய ஆதரவு இருக்க வாய்ப்பு இருக்கா? மக்கள் அதான் நாங்கள் போட்டிடுறது அப்படிங்கிறது தான் இப்போ பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு. திமுக போட்டிடுறதா பரிசீலனையாங்கிறத போட்டிடுறதா ஆதரவாங்கிறதே பரிசீலனை அதாவது நாங்கள் ஒரு கட்சி இல்லைங்க, 3 கட்சி நாங்கள் வந்து இப்போ நெடுவாசல் போராட்டம், அந்த போராட்டங்கள் எல்லாரும் பல்வேறு தலைவர்கள் அங்கங்கே இருந்தாங்க. நேற்றைக்கு தான் வந்து சென்னைக்கு வந்தாங்க. இன்னைக்கு மாலை 5 மணிக்கு வந்து அவங்க கூடினாங்க. இப்போ நாளைக்கு திருப்பி பேசுவாங்க. அது பிரச்சனை இல்லை. நாங்கள் 3 கட்சிகளும் வந்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்கள் கூட இருக்கலாம். ஆனால் நாங்கள் வெளியில் வந்து கொடுக்குற முடிவுங்கிறது வந்து ஒருமித்த கருத்தாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் வந்து ஒருமித்த கருத்தோடு தான் நாங்கள் வந்து வெளியில் சொல்லுவோம். ஆக நீங்கள் தமிழகத்தினுடைய விதியை மாற்றுவதற்கு மக்கள் நல கூட்டணி வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது. அந்த முயற்சியில் வந்து விரைவில் வந்து ஓரிரு நாளில் நாங்கள் வந்து அறிவிப்போம் சொல்லியிருக்காங்க எங்கள் தலைவர்கள். நான் லிங்கேஸ்வரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, இந்த பொது வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அதிமுக வேட்பாளருக்கு எதிராக அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் அப்படின்ற விஷயமா அப்படி ஒரு, ஏன்னா திமுக வந்து இன்னைக்கு அனைத்து கட்சிகள்கிட்டையும் ஆதரவு கேட்குறாங்க. அவங்களுடைய வேட்பாளருக்கு அனைவருடைய ஆதரவோ இல்லை வேறொரு வேட்பாளருக்கு ஒட்டுமொத்தமான ஆதரவோ அந்த மாதிரியான ஒரு அதற்கான தேவை முதல்ல இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தலில்? இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் தொகுதி மக்கள் எல்லாம் பசியில், அதாவது ஒரு குழந்தை பசியில் ஆளும் இல்லையா, அதை மாதிரி இருக்கும். இந்த குழந்தைக்கு ஒரு தாய் என்ன செய்யணும்னு அந்த தாய்க்கு கண்டிப்பா தெரியும். அப்படிப்பட்ட தாயா யார் எங்க தொகுதிக்கு வர போறாங்க? இமேஜினேஷன்ல நீங்க அப்படி யாரை பாக்குறீங்க? எங்களோட மக்கள் வந்து இது வரைக்கும் அதை மாதிரி யாரையுமே நாங்க இமேஜ் பண்ணலன்னு நான் நினைக்கிறேன். அப்போ இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட்டான எலெக்ஷன் அது இருக்குமே ஆனால் இவர்கள் இல்ல இவர்கள்னு 2 பேரை மட்டுமே முன்னிறுத்திய ஒரு எலெக்ஷனா அது இருக்குமே ஆனால் அது உங்களுக்கு என்ன மாதிரியான, இப்போ இவ்வளோ கன்ஃபியூஸ்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, யாரு அப்படின்னு தெரியாம, அப்போ ஒரு பொது வேட்பாளர் அப்படிங்கறது இந்த குழப்பங்களை உங்களுக்கு தீர்க்கும்னு நினைக்கிறீங்களா? கம்பல்சரி இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேக்சிமம் நிறைய ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், நோட்டாக்கு போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் எனக்கு. இப்போ இந்த தேர்தலில் அதிகமான வாக்குகளை நோட்டாக்கு போயிடும் அப்படின்னு நீங்க கருதுறீங்க? அதிகமான பேர் வந்து நோட்டாவுக்கு தான் வாக்களிப்பாங்க. இந்த அத்தனை கட்சிகளையுமே நீங்க நிராகரிக்க மூட்ல கண்டிப்பாக. திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய அணிக்கு வந்து ஒரு ஆதரவு இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க ஆதரவு அப்படின்றத விட அவர் வந்து அம்மா கொண்டு வந்தாங்க, அம்மாவால அவர் வந்தாரு, அம்மா வச்சு அவர் இருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர ஆதரவு அப்படின்றது இப்ப யாரும் வாக்குகள் கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய அணிக்கு கிடைக்கலாம். இன்கேஸ் தீபா அவர்களுக்கான ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வந்து ஜெயலலிதா அவர்களுடைய உறவினரா இருக்காங்க, அவங்க அண்ணன் மகளா இருக்காங்க, பாக்குறதுக்கு அவங்க மாதிரியே இருக்காங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கு பேசவே தெரியலையேப்பா.
பேசவே தெரியல. அதாவது ஒரு கட்சி எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இன்னைக்கு அவங்க தான் சொன்னாங்க அம்மாவோட மரணத்துல எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே தீபா அவர்கள் தான் அடுத்த பிரஸ்ல பேசும்போது அதுல எனக்கு இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இத மாதிரி கலைஞர் இப்ப சார் கூட சொன்னாரு, பேசும்போது கலைஞரோட கொள்கைகளை நாங்க ஆதரிக்கிறோம்னு தீபா அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல எங்க அத்தை அதை ஆதரிக்கல அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு குழப்பமான சூழ்நிலையில தான் இருக்கு. தீபா அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் சின்ன பிள்ளையா தான் நாங்களாம் நினைக்கிறோம். ஸோ இன்னும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க நினைக்கல? உங்களுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் சின்னம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம் நினைக்கிறீங்க இந்த தேர்தல்? ஏன்னா இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய டிபேட்டா ஓடிட்டு இருக்கு. அப்போ அந்த சின்னத்தை யார் பெறுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக. அதாவது இப்ப சமீபத்துல எங்க அம்மா ஒருத்தவங்க சொன்னாங்க, அம்மா நீங்க எந்த சின்னத்துலம்மா ஓட்டு போடுவீங்க? இரட்டை இலையில யாரு நின்னாலும் ஓட்டு போடுவேன், இரட்டை இலை யார்கிட்ட இருந்தாலும் நான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற வார்த்தையை நான் உங்க கிட்ட இருந்து கேட்டேன். அப்ப அந்த ஓட் பேங்க் அப்படிங்கிறது இன்னும் உங்க தொகுதியில இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடியவர்கள் இல்ல நான் உதயசூரியனுக்கு தான் போடுவேன், நான் ரெட்டைலைக்கு தான் போடுவேன் அப்படின்ற ஒரு ஓட் பேங்க் அப்படிங்கிறது உங்களோட தொகுதியில இன்னும் முழுமையா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? முழுமையா இல்ல. ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் டிஎம்கேவா ஏடிஎம்கேவா இல்ல வேற ஏதாவதா இல்ல சுயேட்சை, அத மாதிரி கொலாப்ஸ் நிறைய இருக்குது இந்த தொகுதியில். நிறைய குழப்பங்கள்ல இருக்காங்க தொகுதி மக்கள்ன்றது உங்களோட பார்வையை நான் புரிஞ்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் ஏப்ரல் 12ஆம் தேதி தான் அந்த குழப்பங்களுக்கான விட, 15ஆம் தேதி தான் எங்களுக்கு தெரியும், 12ஆம் தேதி உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, திரு டிடிவி தினகரன் அவர்கள் உங்களுடைய துணை பொதுச் செயலாளர் தந்தி டிவிக்கு ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஆர்கே நகர்ல அதிமுக வெற்றி பெறும் அப்படின்னு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் கடந்த முறை போட்டியிடும் போதே அவங்களே 39,000 வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற முடிஞ்சது. அப்போ இப்போ நீங்க 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறுவது சாத்தியம் நினைக்கிறீங்க? இடைத்தேர்தல் அம்மா எவ்வளவு ஓட்டுல ஜெயிச்சாங்க? இடைத்தேர்தல் அவங்க 1,00,000 ஓட்டு பெற்றாங்க அவங்க. அதனால இது இடைத்தேர்தல் மக்கள் இப்ப இல்ல செல்வி ஜெயலலிதான்ற ஒரு பர்சனாலிட்டிக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம சகோதரி சொன்னாங்க இல்லையா, இப்போ நான் சொல்றேன் சகோதரியுடைய வாக்கும் கூட எங்களுக்கு தான் போடுவாங்க. காரணம் என்னன்னா அவங்க இந்த கட்சி நிச்சயமா அவங்களுக்கு நல்லா பண்ணணும்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். அந்த அளவுக்கு இன்னைக்கு அம்மா வழியில மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில சிறப்பா செயல்பட்டு இருக்கு. நிறைய பண்ணிருக்கோம், நிறைய பண்ணி கொடுத்திருக்கோம். இந்த 15 நாள் அவங்க நிறைய எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க மக்களுக்காக. இரண்டாவது முறையா நீங்கள் ஆட்சி அமைக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை நீங்க பெறக்கூடிய ரீதியில இருக்கிற அந்த 2016 தேர்தலையே 39,000 ஓட்டு தான் வித்தியாசம்னு சொல்லும் போது இன்னைக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுடைய வேட்பாளரா இல்ல, செல்வி ஜெயலலிதா அவர்கள் உங்களுடைய கட்சியிலேயே இல்ல, இன்னைக்கு அவங்க நம்ம கூடயே இல்ல. அப்ப திரு பன்னீர்செல்வம் அவர்கள் பிரிஞ்சு போயிருக்கிறாரு, தீபா அவர்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களுடைய பேர்ல பேரவை அம்மா பேரவைன்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. இளவு ஓட்டுகள் பிளவு இருக்கும் போது அந்த 39,000 வாக்கு வித்தியாசம் அம்மா மறைஞ்சாலும் கூட அம்மாவுடைய திட்டங்கள் இன்னும் மக்கள் மனசுல அப்படியே இருக்கு. அதை தொடர்ந்து இப்ப இந்த அம்மாவுடைய ஆட்சி செயல்படுத்திட்டு இருக்கு. இப்ப 100 யூனிட் மின்சாரம் எல்லா வீட்டுகளுக்கும் வசதி ஏழைன்னு பார்க்காம அந்த தேர்தலுக்கு அப்புறம் தான் இந்த திட்டம் கொண்டு வந்திருக்கோம். 100 யூனிட் மின்சாரம் எல்லா வீட்டிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. சாதாரண ஏழைகள் இருந்து எல்லாருக்குமே கரண்ட் அட்டையை கொண்டு கொடுத்தா 100 மினிட் கரண்ட் சார்ஜ் கட்ட வேண்டியது இல்லை. அந்த திட்டம் கொடுத்துருக்கோம். இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. வீடுகளுக்கு புறம் கொடுத்துருக்கோம். 20 கிலோ அரிசி இன்னைக்கு 6வது வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் போட்டுட்டு இருக்கிறோம். அங்க இருக்கிற நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், கைவண்டி இருக்கிறவங்க, கூலி வேலை செய்யறவங்க, குடிசையில் வாழ்றவங்க அதிகமா இருக்கும். அவங்க அத்தனை பேருடைய வாழ்க்கையிலையும் அம்மா சரிபாதி பெண்கள் வாழ்ற அந்த எல்லா இடத்துல இருக்கிறதுனால கல்வித்துறையில புஸ்தகம், சீருடை, அவங்க செருப்பு, சைக்கிள், லேப்டாப் எல்லாம் கொடுத்தா சாதாரண குடிசையில் வாழ்ற குழந்தை அப்பா அம்மா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு லேப்டாப்பை விரிச்சு உலகத்தையே காட்டுற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தது அம்மா தான். அதை அந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் அம்மாவுடைய திட்டங்கள் பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்பவும் சொல்றோம், நீ எடுத்து வச்சுங்க 50,000 ஓட்டுக்கு மேலதான் வித்தியாசத்தில் நாங்கள் ஜெயிப்போம். ரைட். நீங்க செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பெற்ற வாக்குகளுக்கும் இப்பக்கும் வித்தியாசமே இல்லைன்னு சொல்றது செயல்பாடு, அவங்களுடைய ஆசை, அவங்களுடைய ஆத்மா எங்க கட்சிக்கு அவ்வளவு ஓட்டு வாங்கி கொடுக்கும். ரைட். நான் திருச்சி வேலுசாமி அவர்களுடைய இறுதியான பார்வையை பெற விரும்புற இந்த விஷயத்துல நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். திருச்சி வேலுசாமி. நம்முடைய சகோதரர் செல்வராஜ் அவர் சொன்னார், நாங்கள் சிறப்பான திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கோம், அதனால வெற்றி அடைவோம்னு. இந்த உலகத்திற்கே தெரிந்தது இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஒரு பொற்கால ஆட்சியை தந்தது காமராஜருடைய தலைமையில் இருந்த காங்கிரஸ் ஆட்சி. அந்த ஆட்சியே காணாம போய் 50 வருஷம் திரும்பி வர முடியல. யதார்த்தம் என்ன என்பதுதான் இப்ப முக்கியம். நம்முடைய சகோதரி லிங்கேஸ்வரி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு வரை நாங்கள் வெற்றி அடைவோம் என்று மட்டும்தான் நினைச்சோம். இப்போது பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் எங்களுக்கு. எப்படி என்றால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அம்மா அம்மான்னு சொல்றாங்களே, நாங்கெல்லாம் நோட்டாவுக்கு தான் ஓட்டு போட போறோம். நாங்க
அதனால நோட்டாவுக்கு அதிமுக விட அதிக ஓட்டு கிடைச்சா எங்க ஓட்டு மட்டும் கிடைச்சாலே போதும். நோட்டா ஓட்டு உதயசூரனுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். உறுதியான வெற்றி கிடைக்கும். அவங்க சொன்னதான் நான் சொல்றேன். அதனால இந்த தேர்தலில் வெற்றி அவங்க நோட்டாவுக்கு தான் சொன்னாங்கன்னா திமுக சொல்லனா சகோதரி பேசும்போது சொன்னாங்க திமுக போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நோட்டாக்கு போகும், எங்க ஓட்டுக்கு எங்களுக்கே இருக்கும். அதனால வெற்றி உறுதியா கிடைக்கும். ரைட். நீங்க அனைத்து கட்சிகளுமே திமுக அதிமுக இரண்டு பக்கங்களிலுமே தங்களுக்கு வெற்றி உறுதி என்று சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இதை தாண்டிய மற்ற வேட்பாளர்கள் யார் களத்தில் வரப்போகிறார்கள், ஆர்கே நகர் தொகுதி மக்கள் எப்படி முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலின் போது எப்படி எந்த கூட்டணி யாருடன் அமைய போகிறது, யாருக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறார்கள் என்ற நீண்ட விவாதங்கள் தொடர்ந்ததோ அதே போல தற்போது ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் யாருடைய ஆதரவு யாருக்கு, யாருடைய வேட்பாளருக்கு என்பது குறித்து நம்ம விரிவான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆர்கே நகர் தொகுதியுடைய இடைத்தேர்தல் என்பது அரசியல் கூட்டணி கணக்குகளை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமா? ஆர்கே நகர் தொகுதியில் அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, ஆர்கே நகர் மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் அனைத்துமே அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கும் நேர்களே. ஒரு பொது வேட்பாளர் சாத்தியமா எனும்போது அதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மார்ச் 23ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கலுக்கான நேரம் இருக்கிறது. அதுவரை எந்த விஷயம் வேணால் எப்படி வேணால் மாறலாம் என்ற சூழ்நிலை தான் தற்போது நாம் பார்க்க முடிகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த 4 விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.